நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்னைக்கு தினசரி செயல்களில் டென்ஸை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது ஒரு குறிப்பிட்ட டென்ஸ். சில நேரம் நம்ம பேசுவோம், எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி அந்த டைம்லேருந்து அந்த டைம் வரைக்கும் நான் இந்த செயலை செஞ்சிட்ருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சாரி, இந்த இடத்துல இத்து போட்டுட்டேன், இங்கே இந்து வரணும். அதிலிருந்து எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லி அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நான் ஒரு செயலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, நான் நாளை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது விளையாடி கொண்டிருப்பேன். நாளை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்க. I will be playing from 5 p.m. to 7 p.m. tomorrow. இதில் நம்ம மாலை அப்படின்ற வார்த்தையை போடல, டுமாரோ ஈவினிங் அப்படின்னு போட்டுக்கலாம். டுமாரோ ஈவினிங். அப்போ நாளை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை விளையாடுவேன் அப்படின்னா I will be playing from 5 p.m. to 7 p.m. tomorrow evening. இதில் will be playing அப்படின்றது தான் அந்த verb tense. அதாவது எதிர்காலத்தில் 5 மணிலிருந்து 7 மணி வரை ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, நம்ம யார்ட்டையா சொல்லுவோம், நாளை காலை 5 மணி முதல் 8 மணி வரை வீட்டு வேலைகள் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் நாளை காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வீட்டு வேலை செய்வேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் அப்படின்னா ஐ. உடனே நம்ம என்ன செய்கிறோமோ அது வரணும் இல்லையா? நம்ம செய்கிறது வீட்டு வேலை இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா will be doing, செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். என்ன செய்து கொண்டிருப்போம் நாளை காலை? வீட்டு வேலை இல்லையா? ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க். ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க் எப்போ செய்து கொண்டிருப்போம்? ஃப்ரம், அதாவது ஃப்ரம் அப்படின்னா 5 மணியிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் 5 to 8. இப்போ நம்ம காலை அப்படின்னு சொல்லுவோம்ல, நாளை காலை அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு I will be doing household work from 5 to 8 a.m. அப்படின்னு நம்ம சொல்லலாம். am அப்படின்னா காலை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்கா டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். டுமாரோ மார்னிங். அப்போ ஐ வில் பி டூயிங் ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க் ஃப்ரம் 5 to 8 a.m. அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா ஃப்ரம் 5 to 8 டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, நாங்கள் செப்டம்பர் 2 முதல் 3 வரை ஒரு அறிவியல் கருத்தரங்கில் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லலாம்? நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி வில் பி, கலந்து கொள்ளுதலுக்கு அட்டெண்டிங், ATTENDING. அட்டெண்டிங் என்ன கலந்துக்க போகிறோம்? எதில் கலந்துக்க போகிறோம்? அ சயின்ஸ் கான்ஃபரன்ஸ். சயின்ஸ் கான்ஃபரன்ஸ். ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும் கலந்துக்க போகிறோம்? ஃப்ரம் எந்த மாதம்? செப்டம்பர். செப்டம்பர் 2 to 3 அப்படின்னு சொல்லலாம். We will be attending a science conference from September 2 to 3. நாங்கள் செப்டம்பர் 2 முதல் 3 வரை ஒரு அறிவியல் கருத்தரங்கில் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அவர் நாளை காலை 5 மணிலிருந்து 6 மணி வரை ஓடிக்கொண்டிருப்பார். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவர் அப்படின்னா நம்ம என்ன எப்படி சொல்லணும்? he. உடனே verb form வரணும் இல்லையா? he will be என்ன செய்து கொண்டிருப்பார்? அவர் ரன்னிங், ஓடிக்கொண்டிருப்பார். ரன்னிங் எதுலேருந்து எது வரை ஓடிக்கொண்டிருப்பார்? ஃப்ரம் 5 to 6 a.m. நாளை காலை அப்படின்னு தானே சொல்லுவோம். டுமாரோ மார்னிங். டுமாரோ மார்னிங். அப்போ he will be running from 5 to 6 a.m. டுமாரோ மார்னிங் அப்படின்னா அவர் நாளை காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஓடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்களேன், அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்று இரவு டிவி பார்த்து கொண்டிருத்தல் அப்படின்ற செயல் 7 மணிலேருந்து நடந்து கொண்டிருக்க போகிறது. 7 மணிக்கு நீ ஃபோன் பண்ணும்போது நான் டிவி பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், அவர்கள் அப்படின்னா தே.
என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? தே வில் பீன் போட்டு பார்த்து கொண்டிருத்தல் அப்படின்னா வாட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். வாட்சிங். என்ன பார்த்து கொண்டிருப்பார்கள்? டிவி. வாட்சிங் டிவி. 7 மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது at 7 p.m. tonight. பிஎம்க்கு பதில் 7 o'clock tonight அப்படின்னு கூட சொல்லலாம். They will be watching TV at 7 o'clock tonight அப்படின்னாலும் they will be watching TV at 7 p.m. tonight அப்படின்னாலும் ஒன்று தான். அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்களேன். நாங்கள் அவரை சனிக்கிழமை காலை சந்திப்போம். நாங்கள் அவரை சனிக்கிழமை காலையில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சனிக்கிழமைன்னு ஒரு கிழமையை பற்றி நம்ம பேசும்பொழுது அதுக்கு நம்ம ஆன் சாட்டர்டே அப்படின்னு சொல்லணும். வெறுமனே சாட்டர்டேன்னு சொல்லக்கூடாது. ஆன் சாட்டர்டே. நாங்கள் அப்படின்னா வி. வில் பி. எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்னா இந்த ஹெல்பிங் வெர்ப் ஃபார்ம் இப்படி இருக்கணும். வி வில் பி. சந்திப்போம் அப்படின்றதுக்கு மீட்டிங். மீட்டிங். யாரை? அவரை. அவரைக்கு ஹிம். எப்போ சந்திப்போம்? சனிக்கிழமை காலை. ஆன் சாட்டர்டே மார்னிங். We will be meeting him on Saturday morning அப்படின்னா நாங்கள் அவரை சனிக்கிழமை காலை சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஒரு செயல் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட டைமில் நடந்து கொண்டிருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது எந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.